முருகா, வேலவா, விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மகாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காற்றிருந்த அருள் கொடுப்பதாக சத்தியமூர்த்தி என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து சாலை தொழுந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு கரூர். கண்ணுக்கு நீ ஒரு கனி பொண்ணு, கருத்துக்கு முன்னடியோ உன் மகள் வந்தார், பொருள் கோடி தந்தார், பூமியின் வாதல் எங்கும் தேராக. தான் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தவங்க. மூன்று முறை கால் வந்ததுன்னா மௌனமோ பொங்கல் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் புருதனுடைய பழைய நட்புக்குரியவர்கள் ஒரு குடும்பத்துக்கு மந்திரப்பிரிகள் புரிகள் இன்று வரை உன்னுடைய குடும்பத்துல மனவேதனையும் துயரங்களும் சேர்ந்து கடைசியில் உன் கணவரையும் இறந்தார். இப்ப நீ பெற்ற மகளுக்கு வெளிநாட்டுல தான் நம்ம நிறைய வேலைங்கிறது உறுதி ஆயிடுது. அந்த ஆர்டரை நான் வாங்கி தந்து வாழ வச்சுருந்தா போதுங்களா? இப்ப இருக்கிற இடத்துல அவன் நெருப்புக்கு மேல இருக்கிறது மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். தன்னுடைய வாழ்வுக்கும் ஒழுக்கத்துக்கும் பங்கம் வந்து விடுமோ என்ற ஒரு பயம் அவன் உள்ளத்துல உட்கார்ந்து அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி வெளிநாட்டு விசாவை வர வச்சு வாழ வச்சார். மகனை பத்தி கேட்பது யாரு? ஆமா, இங்க இருக்கான் உன் பையன். என்ன பார்க்கணும் பையன்? உட்கார். 1.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழில் சொந்தமாக பணங்களை செலவழித்து நஷ்டமடைந்தான். 2 நண்பர்கள் அவனுக்கு கூட இருப்பது போல இருந்து அவனுக்கு துரோகம் செய்தார்கள். அதுல சில வழக்குகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டது. காரணம் அதனால இப்போ அடுத்த கட்டம் எந்த வருமானத்துக்குரிய வழி இல்லாமல் கடன்பட்டு மனவேதனை அடைந்து துயரப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஒழுக்க நிலைகளில் சில குறைபாடுகள், பழக்க வழக்கத்தில் தீவிரமான. யார் நீங்க? நைட்ல வந்து கூப்பிடுறது அறிவு இருக்கா? அவனை நேர காலம் தெரியாம அவனை கூட்டு போறாங்க வெளியில. அதனால அவன் எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவான் அப்படிங்கிற நிலைமை போய் இருக்கு. அவனை காப்பாத்தி வெளியாடி தந்தா போதுங்களா? காரணம் வாமா வா. பிள்ளைய பத்தி சொன்னா எல்லாருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வரும். ஏன்னா என் பிள்ளை தங்கம், என் பிள்ளை தங்கம். எல்லா தங்கத்தையும் உரதி பார்த்தா தான் எத்தனை கேரக்டர் தெரியும். உண்மையா இல்லையாம்மா? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? உன் பிள்ளை ஒரு தப்பான பழக்கம் வச்சிருக்கான். அங்கிருந்து கட் பண்ணி கொண்டு வந்து இந்த வருடத்துல கல்யாணத்தை நினைக்கிறேன். உன் கற்பனையை காப்பாத்துறேன். அடுத்த போட்டான் கர்மகாமிக்கு உடல்நிலையை பற்றி கேட்பது யாரு? இந்த ஒரு ஓதரிப்பா
மெதுவா மெதுவா மெதுவா. தாய் முதணுமா? வாங்க, சந்தோஷமா வாங்கம்மா, குழம்பாம வாங்கப்பா. எதிலார் குற்றமோர் தம் குற்றமும் காண்பின் தீவிலை மாதத்து. இது யாரு? பராசக்தி பாபகதா. போனதான் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். இடைஞ்சல் பண்ணாதீங்க, மன இடைஞ்சல் பண்ணாம இருங்க. ஏமா உட்காருமா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை குடும்பத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்கு. பல பேர்கள் தீர்த்தம்லாம் கொண்டாடி அந்த கோயிலை கும்பிடுறாங்க. ஆனா இப்ப 2.25 ஆண்டுக்கு 3 ஆண்டு காலமே சொல்லிடுவேன். 3 ஆண்டு காலமா அந்த அம்மாவுக்கு கை காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பிடி, மனநிலைகள் பாதிப்பு இதெல்லாம் இருக்கு. இதுல உங்களுடைய கற்பனை யாரோ மந்திரம் பண்ணியிருக்காங்க, தந்திரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வேதனை இருக்கு. கடவுள் சத்தியமா யாரும் மந்திரமும் பண்ணல, தந்திரமும் பண்ணலப்பா. காலம் போதுமறை நான்கும் பாதத்துல பகுத்தறிவு இல்லாம எனக்கு நீ வரைஞ்சிருக்க. இருந்தாலும் அதுக்கும் ஒரு வழியை காட்டுவோம், கவலைப்படாது. கடவுள் நினைச்சா முடியாதா? எப்படி கடவுள் நினைச்சா முடியாதா? எதையும் செய்யக்கூடியவன் தானே ஆண்டவன் அப்படிங்கிற நம்பிக்கையில நீ உங்க அம்மாவுக்கு கண்ணை திறந்து என்கிட்ட கேட்க. உண்மை. ஆனா இந்த கண்ணு தெரியணுமே, அந்த கண்ணுல வலிமை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா உடனே பாருங்க, அந்த வலிமையை நீ கொடுக்க. இதுக்கு ஞானத்துல பதில் சொல்லவா, மனிதனா இருந்து பதில் சொல்லவா, அது சக்தியை கொடுத்து பார்க்க வச்சிருவாப்பா. சக்தியை கொடுத்து பார்க்க வச்சிரு அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. ஏன்னா உங்க எல்லா எதிர்பார்ப்பும் என்ன? கர்மசாமிக்கு எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் உண்மை. ஆனா ஞானத்தின் நிலை அப்படி இல்லை. முந்தா நாள் ஒரு பொண்ணு கண் தெரியாம வந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுக்கு 2 பிள்ளை. என்னைய பார்க்க வந்தோன்னா கண்ணு தெரியல அப்படின்னு அவன் அண்ணன் கூப்பிட்டு வந்தான். என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். உட்கார சொன்னேன். ஒளியே அவளுக்கு இறங்குவாங்கன்னு சொல்லி கையை வச்சேன். கண்ணை விழித்து பாருமான்னு என் மோந்து இப்போ நல்ல தெரியுது சாமின்னு சொல்லிட்டு நடந்து போனான். அவன் வரும்போது கையை விட்டு போனான், போகும்போது நடந்து போனான். எவன் இருக்கா? சிவராமா நடந்து போனான். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் பார்த்தேன். அவளுடைய நரம்பியல்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவன் மனத்து கண்ணின் மீது கவலைப்பட்டு பிரச்சனால அவன் கண்ணு மயங்கி இருக்கு. நம்ம கொடுத்த சக்தியில் அந்த ஒளி கிடைச்சு அவளுக்கு கண் ஒன்றி தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த சந்தோஷத்துக்கு வீட்டுக்கு போயிட்டான். இப்ப நல்லா இருக்கா, எல்லா பாத்திரங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கா அவளே. புரியுதா? ஆனா இந்த வயதானி பொம்பளைக்கு அந்த நரம்புல வீரியம் இருக்கான்னு பார்த்தேன். நரம்புல கொஞ்சம் பெலம் இல்லை, நரம்புல கொஞ்சம் பெலம் இல்லை. மெல்லிய நரம்புகள் எல்லாம் சோர்ந்து போய் இருக்கு. இவளுக்கு நீ சக்தியை கொடுன்னு சொல்லுத. கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லுவோம். உட்காருமா. காய் எந்த பேசும் பேசக்கூடாது. பழக்கமா இவளுக்கு கண்ணு குருடா கருத்து குருடாப்பா. உன் பேர் என்ன? கால வழி எப்படி ஒரு இடத்துல நான் தெரியுது. அவளுக்கு இப்போ நேசர் கண்ணை முடிக்கா. இப்ப இது எத்தனம்மா? கரெக்டா சொல்லு.
தம்பி இவருக்கு மருத்துவம் பார்க்க முடியாது. ஏந்துக்கா நீ பார்க்க அவளே எழுந்துருவான். கருப்புசாமிக்கு எந்திமா எழுந்துவா நீ உட்காந்துவா. அக்கா அதோ அங்க இருக்க ஒரு எலுமிச்சம்பழம் அங்க இருக்க தேங்காய் எடுத்துவா. சொன்னாங்க ஒண்ணு போதும். அது தெளிவா தெரிஞ்சிருப்பா. தெளிவாக ஒளிமயமாக இருப்பாய். வாழ்க. தெய்வம் வைக்கிறடா தம்பி. இதை பிள்ளையாருக்கு விட போடலாம். ஆமா ஆதரவுப்பா. நல்லா சாப்பிட்டு போங்க. பத்தியா போக முடியாது. இன்னைக்கே தெரிஞ்சாச்சு போ. நல்லா கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு ராஜபாளையம் இல்லை ராஜபாளையம் ராஜபாளையம் வாரிங்களாப்பா. ராஜபாளையம் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? நம்ம பிள்ளை மனமேவும் ராஜகுமாரன். தம்பி நீ கறி கொடுத்தியா? யாரு உன் பையனா? கொடுப்பது தம்பி போலாம். நல்லா குடிக்காமா? நான் பூ அடி போட்டுக்கிட்ட உனக்கு எது தெரியுதாம்மா? தெரியுது. இப்படி யார் பண்ணுவான்? ஒண்ணு பூசாரி பண்ணுவான், இல்லைன்னா மந்திரவாதி பண்ணுவான். அப்படிதானே? அப்படிதானே? காரணம் நல்லா இருக்கியாக்கா? உன் பிள்ளையுடைய மனதை மதிமயக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மந்திரத்தால் இணைஞ்சிருக்கு. மதிமயக்கம் செய்யப்பட்டு ஒழுங்கீனமான பழக்க வழக்கத்துல போய் லாக்காயி அங்க இருந்து பிரிய முடியாத பெயர்த்துல இருக்கு. இந்த நிலையில மாத்திருந்தா போதும் தான். காரணம் மீட்டி தானே பழக்கத்துல இருந்து மீட்டி செம்மையாகிட்டாங்க. நல்லா